அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் கும்பராசியில் வக்ரம் பெற்றிருந்தவர் மீனராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு மீண்டும் நீச்சம் பெறுகிறார். நீச்சம் பெறும் புதனால் சிம்மராசினியர்களுக்கு திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த மீனராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாயும், கன்னிராசியில் கேதுவும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். அது மட்டுமில்லாமல் கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விசித்திரமான கிரகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். காரணம், ஜோதிட ரீதியாக செவ்வாய் போலவே புதனும் இருபத்திய கிரகமாகும். அதாவது ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார், மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு. அப்படிப்பட்ட புதன் பகவான் அறிவு, ஞானம் இரண்டிற்கு இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாருங்க. விஞ்ஞானம், விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழக்கூடியவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார். அது மட்டுமில்லாமல் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் எனவும் நம்பப்படுகிறது. அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த சிம்மராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த மீனராசி சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி புதன், அவர் லாபாதிபதியும் கூட. அவர் 7இல் தனியோடு இணைந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார். கொஞ்சம் நிதானமாகவும் சரியாக ஆலோசித்து செயல்களை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. இக்காலகட்ட கிரக நிலையை குறிப்பிடுது. அது மட்டுமில்லாம அப்படி யோசித்து சிந்தித்து நீங்கள் செய்வதன் மூலமாக நீங்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. புதனுடைய இந்த சஞ்சார நிலையின் காரணமாக தாய் வழி உறவுகள் மூலம் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்க இருக்குது. குறிப்பா அம்மா வழியில் இருந்து பூர்வீக சொத்துகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. வருமானம் என்பது நன்றாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் உங்களுடைய மன வலிமையை அதிகரிக்க இருக்கிறார். அதே போல் ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருப்பதாலும் ராகுவோடு இணைந்து இருப்பதாலும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மிகுந்த கவனத்தோடு செய்வது நல்லது. அவசரப்பட்டு வண்டி வாகனங்களை ஓட்ட வேண்டாங்க. பொறுமை, நிதானம் நல்லதுங்க. அதே போல நல்ல உணவையும் தூக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ளுங்க. காரணம், உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் உஷ்ண கிரகமான செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உட்கொள்வதையும் தவிர்த்து கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை நீங்கள்
எதிர்பார்க்கலாங்க. இத்தருணங்கள்ல வருமானம் என்பது சிம்மராசினியர்களுக்கு நல்லபடியாகவே நீடிக்குதுங்க. இருப்பினும் பண வரவை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும். அதனால் தேவையில்லாத வீண் மருத்துவ செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. முடியாத பட்சத்திற்கு ஆரம்பத்திலேயே நீங்கள் ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு ஆரம்பத்திலேயே கவனித்து விட்டீங்கன்னா பிற்காலத்தில் நீங்கள் விரைய செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படாது என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல இரவு நேரங்கள்ல வாகனங்களை கவனமாக ஓட்டுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே கருத்து வேற்றுமையும் தேவையற்ற வாக்குவாதமும் ஏற்பட்டு வந்த நிலையில அவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. சனி பகவானுடைய நிலையினால கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பு உங்களுடைய அன்றாட பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்து காட்டுதுங்க. மேலதிகாரிகள் சிலர் உங்களிடம் அளவுக்கு மீறிய கண்டிப்புடன் நடந்து கொண்டால் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமை காப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததுங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறையும். வேறு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குது. ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும் 8ஆம் இடத்தில் சூரியன் ராகு சஞ்சரிப்பதும் கடுமையான போட்டிகளை சந்தையில் நீங்கள் சமாளிக்க நேரிடும் என்பதை எடுத்துக்காட்டுதுங்க. உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதால் கடனுக்கு சரக்குகள் அனுப்புவதை குறைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. கூட்டாளிகளினால் தொழிலாளர்களினாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. நிதி நிறுவனங்களும் உங்களுக்கு ஒத்துழைக்க மறுத்தவர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுக்க உங்களை நாடி வர இருக்காங்க. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தள்ளி போடுங்க. அதே போல இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதன் பெயர்ச்சி தருணங்கள்ல சுபபலம் பெற்று புதன் பகவான் திகழ்வது படிப்பில் மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களுடைய உயர்கல்விக்கு தேவையான பண உதவிகள் எளிதில் கிடைக்குங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள பூமிக்காரகரான செவ்வாய் பூமிக்கு பூரண சுபபலத்துடன் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் நல்ல விளைச்சலும் அதற்கு ஏற்ப வருமானமும் கிடைக்க இருக்கு. சிம்மராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் மாலை வேளையில் நவகிரக புதன் பகவானை 9 முறை வலம் வந்து தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.